ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பா. இன்றைக்கி இப்போ தான் எந்திரிச்சேன். ஒரு 11:30 மணிக்கு எந்திரிச்சேன். சாரி, நேற்று நைட்டு படுத்து 3:45 போனான்ட்டேன்னா அதுக்கப்புறம் தூங்கி 11:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா மேடம் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காங்க 1 மணிக்கு வெளியில் போகணும்னு சொல்லி ரெடியாக இருந்துக்கன்ட்டு. நமக்கே வண்டி இல்லை பாவம். நம்ம கஃபீலுக்கு இப்போ வண்டி இல்லை. நம்ம கஃபீல் வண்டி ரொம்ப ஹீட் ஆகுதான். பென்ஸு, அவரோட காரு, பென்ஸு காரு ரொம்ப ஹீட் ஆகுது இதாகுதுன்னு சொல்லி நேற்று நைட்டு மெக்கானிக் வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ கஃபீலும் பொண்ணுமா ஓட்டுறாங்க. சுத்தமாக நமக்கு வேலையே இல்லாத அளவுக்கு இப்போ வண்டி இல்லாமல் நேற்று போயிடுச்சு நண்பா. என்ன பண்ணுறது பாவிங்க. அவர் ஆல்ரெடி நமக்கு ஒரு வண்டி வாங்கணும், பொண்ணுக்கு இப்போ வாங்கி கொடுத்ததுக்கு காசு கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வண்டி என்னன்னா பழி வாங்குது அவருக்கு. அது என்னன்னு தெரில, அது என்னன்னு தெரில அவருக்கு. ஏதோ ஒரு சுற்றி அடிக்குது அவருக்கு பாவம். வாங்க வேறு சொல்லிட்டாங்க. 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு சொல்கிறாங்களா, கொஞ்சம் வெயில் வந்ததுனால சீக்கிரம் சொல்கிறாங்களா? 12:20க்கு சொல்கிறாங்க. சரி, கடை திறந்துருக்க வாய்ப்பு இல்லை. டீ ஒன்று குடிக்கணும். சரியான மண்ணு காற்று அடிக்குது நண்பா. ஓகே, இன்னைக்குள்ள டியூட்டி. மேடம் எங்கே போகிறாங்க என்னன்னு பார்ப்போம். நிறைய பஸ்ஸு ஆச்சிங்கெல்லாம் போகிறதுக்கு இந்த ஏரியா பஸ் கண்டிச்சு. இப்போ 2 பஸ் தான் எனக்கு. இதெல்லாம் கிளம்பிட்டாங்களா என்ன தெரியல. நாளைக்கு நோன்பு வேறு வைக்கணும். நைட்டு நேரத்தில் 6 மணிக்கிறேன் பைத்தோலி போல. அப்படியே கிளம்பி அன்சாரி கடைக்கிட்ட போயிட்டு டீ கடை திறந்துருந்தா ஒரு டீயை வாங்கிட்டு வந்துடுறேன். டயம் இருந்தால் தொழுவ போயிட்டு, இல்லைன்னா மேடத்தை விட்டுட்டு 1 மணிக்குன்றாங்க. 1 மணி தான் வருவாங்க. இது இப்போ இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் தொழுவ வைப்பாங்க. பார்ப்போம். டயம் இருந்துச்சுன்னா போயிட வேண்டியதான். ஓகே நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு, ஓகேங்களா? கண்டினியூ பண்ணுறேன் பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்ணாடி எப்படி இருக்கு? நம்ம கஃபீல் தான் இப்போ இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. கண்ணாடி இதில் மாட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கு? குறைக்கடல் கண்ணாடி, மேடு இத்தாலியான் போட்டிருக்கு. கண்ணாடி சும்மா வெயிட்டா அப்படி தான் இருக்குது. ஏடே நமக்கு நல்லா இருக்குதா? மேடத்தை கூட்டிகிட்டு பாலஸ்தீனி ரோட்டில் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போட்டுட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருக்குறேன். மேடம் ஃப்ரெண்டு வண்டி பக்கத்தில், அவங்களும் உள்ளே போயிருக்காங்க. அவன் பையனோட இங்கே தான் வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன் நண்பா. எங்கே எத்தனை மணிக்கு போகிறான்னு தெரில. கஃபீல் இப்போ தான் தூக்கி எதிர்த்து எனக்கு காஃபி வேணும் அப்படின்னாரு. சாரி, நான் வீட்டில் இல்லை, நான் வெளில மேடத்தோடு இருக்கேன் அப்படின்னேன். ஓகே 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 நின்று வச்சுட்டாரு. நான் வர மாதிரி இருந்தால் அவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், பாபா வந்து வாங்கி தரேன் அப்படின்னேன். மேடம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வெயிட்டிங்கு. வெயில் கொளுத்துன்னு வண்டியை ஆஃப் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நேரம் ஓடிச்சு நண்பா. மனசு நமக்கே ஒத்துக்கலை. வண்டி எவ்வளோ நேரம் தான் ஓடும். அதனால் கண்ணாடிலாம் இறக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன். இந்த கண்ணாடி தொங்குச்சு வண்டியில், போட்டு பார்த்தேன். நல்லா இருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் அழகாக இருக்கோமா என்னன்னு தெரியட்டும். என்னன்னு சொல்லுங்கள், கண்ணாடி எப்படி இருக்குன்னு எங்களுக்கும். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த கண்ணாடியை சுற்ற வேண்டியதான், சுட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். பாபா நான் எடுத்துட்டேன், நீ வேறு வாங்கிக்க, ரொம்ப பேசாத அப்படிங்கிறான். என்ன கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஏற்கனவே ஒரு கிளாஸ் கொடுத்தாரு. இந்த இடம் இப்படி வளைஞ்சிருக்கும். அவர் வளைச்சி வச்சுக்கிறாரு அவருக்கு தகுந்த மாதிரி. இது ஒண்டி தான் கரெக்டாக வாங்கின பொசிஷனுக்கு நேரம் இருக்குது. வெயிலே தெரியல நண்பா. எப்படியும் இது 1500லேருந்து ஒரு 1100 1200 கன்ஃபார்மாக இருக்கும். சவுதியிலேயே மஹ்ரபின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் கஃபீல் ஃபேமிலிக்கே வாங்குவாங்க. கண்ணாடி கடை அவங்களுக்கு. மஹ்ரபி பெரிய கம்பெனி. நான் சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மஹ்ரபின்னு போடுவாங்க பாருங்கள் கமெண்டில். கண்ணுலாம் செக் பண்ணுறதும் அதிலே இருக்குது. கண்ணுக்கு லென்ஸ் வைக்கிறது, உள்ளுக்குள்ளே அந்த உள்ள லென்ஸா கலராக வைப்பாங்களா பூனை கண்ணு, அந்த கண்ணு மாதிரிலாம், அதெல்லாம் அங்கே தான் வாங்குவார். சலாம் அலைக்கும். கேவல ஹால் خلاص انت وين روح سوي هاي யூடியூபர் உள்ளு. மேடத்தோட ஃப்ரெண்டு பையன் فهد ايش انا ما يجي فؤاد كيف هذا نظارة هيرو good thank you. سوي كلام انت سوي سبسكرايب هذا عبد الجليل سوي لايك كلام قوي يا شيخ قوي كلام لايك اشتراك لايك اند سبسكرايب. طيب وين روح؟ ما في رحمة خلي سيارة؟ اوكي هذا حبيبي كويس نفر كويس. انت مرة حلو
ஓகே நண்பா, பையன் வந்துட்டான். இவ்வளோ துருன்னு இப்போ அங்கே இங்கேயும் தாவி எதை உடைக்கிறான்னு தெரியாது. இந்த பாருங்க இப்போவே நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா நண்பா? ஆர்சிபியும் பஞ்சாபும் மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். 71 ரன் அடிச்சிருக்காங்க பஞ்சாப். இப்போதைக்கு இன்னும் டார்கெட் இருக்குது ஜெயிக்கணுங்கிறதுக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் எது ஜெயிக்கிறதுன்னு தெரில. ஆனால் பஞ்சாப் மேலே தான் நம்ம ஆர்வமாக இருக்கும். ஓகே, மேலே கொண்டு போய் ஸ்டார் பாக்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடத்துக்கு. ஸ்டார் பாக்ஸை கொடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் மேட்சை பார்க்கணும். இப்போ தான் டியூட்டி வந்துச்சு. காரை சும்மா க்ளீன் பண்ணுன்ட்டாங்க. கஃபீலுக்கு வண்டி இல்லாமல் கஃபீல் வேறு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நாக்கை போட்டு நக்குன அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு வண்டியை செம்ம க்ளீனிங்கு. வண்டி பளிச்சுன்னு நிற்கிது. ஸ்டார் பாக்ஸு வெறும் காஃபி மேடம் சூடாக வாங்கியிருக்காங்க. எல்லாம் ஜில்லுன்னு வாங்குவாங்க, இவங்க சூடாக வாங்கியிருக்காங்க. 18 ரியாலுக்கு ஏதோ வாங்கியிருக்காங்க. என்னமோ எழுதி ஒட்டியிருக்காங்க. இதில் கண்ணு தெரிய மாட்டேது, சின்ன எழுத்து. தூரமாக வச்சா தான் தெரியுது, கிட்ட பார்த்தா தெரிய மாட்டேங்குது. கண்ணு அவுட்டு ஃபோனை பார்த்து. ஓகே, டியூட்டி ஒன்றும் வரல. கஃபீல் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ தான் கொண்டு வந்தார். வந்தவொன்னே ஸ்டார் பாக்ஸ் வாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது டியூட்டி வருதா என்னென்னு பார்ப்போம். இல்லை பொண்ணு எடுத்துகிட்டு வெளியில் போகலான்னு தெரியாது. ஓகேங்களா நண்பா? ஓகே, மேலே கொடுத்துட்டு அடுத்த டியூட்டி வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே பேபி. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. மேட்ச்லாம் பார்த்துட்டு வெளியில் வராமையே உள்ளே உட்காந்துருந்தேன். அந்த ஐயர் சீக்கிரமாக அவுட் ஆவார்னு நினைக்கவே இல்லையா? ஐயர் ரவுடியாக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 2 பாலில் 1 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாரு. அந்த ஆள் அவுட் ஆகலன்னு நினச்சிங்க. கன்ஃபார்மாக அவங்க தான் வின் ஆகிருப்பாங்களே. புரியுதா? சரி, இருந்தாலும் சவுத் இந்தியங்கும் போது நம்ம அந்த நிலைமைக்கு வந்து தான் ஆகணும். இது எல்லாமே நான் இந்த கோவப்பட்டது, பேசுனது, இது பண்ணது எல்லாமே ஆர்சிபிங்கிற ஒரு டீம் மேலே அந்த ஆடியன்ஸ் வச்சு நம்மளை கலாய்ச்சது, டிஷர்ட்டெல்லாம் பிச்சது. ஒரு பொம்பளை பிள்ளைங்க போகும்போது மேட்ச் பார்த்துட்டு தோத்துட்டு சென்னையோடு வரும்போது பெங்களூரில் தோத்தப்ப அந்த மாதிரிலாம் பண்ணாங்க தெரியுமா? அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் வெறியாகி பண்ணேன். அவ்வளோதான். எனக்கு கிரிக்கெட்டு அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தண்ணி தர மாட்டேன். எங்கள் தண்ணி தான் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசி எல்லாம் பண்ணினால மன கஷ்டத்தில் நான் இது பண்ணேன். ஏன்னா நாம் தமிழங்கிற போது தமிழனுக்கு தானே அந்த உணர்வாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் பண்ணேன்பா. வேறு ஒன்றும் இல்லை. ஜெயிச்சிருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம வலிக்காண்டி நான் பேசுனது அவ்வளோதான். அவங்க மேலையெல்லாம் நமக்கு கோபமோ இதோ அந்த டீம் மேலையெல்லாம் நமக்கு கிடையாது. அவங்க வாங்கினா வாங்கட்டும், அவ்வளோதான் என்னை பொறுத்த முடிக்கும். இதே மாதிரி இதுக்கப்புறம் நீங்களும் செய்யாதீங்க. ஆர்சிபி ஃபேனுக்கு சொல்கிறேன், இதுக்கப்புறமா ஒழுங்காக நடந்துங்க. ரொம்ப நீ சவுத் இந்தியன், நானும் சவுத் இந்தியன், நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நான் கண்டிப்பாக உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். நீ என்னை ஏன் மேலே காரி துப்புனீங்கன்னா அப்போ கோவம் வருமா வராதா? அந்த ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான் இது. இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, ஜெயிச்சிட்டாங்க, கங்க்ராச்சுலேஷனு. அப்புறம் வேலை ஒன்றும் வரல. பொண்ணு 5-6 ஃப்ரெண்ட்ஸோடு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுச்சு. நான் நைட்டு 11:30 மணி. எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. 2-3 பேர் போயிட்டாங்க. நான் இப்போ அன்சாரிகளில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வருவேன். யாருமே இல்லை, மிலிட்ரி யாருமே இல்லை, கம்பெனிக்கு எல்லாமே நம்ம பில்டிங்கில் எல்லாம் காலி. ஆரிஸு, நான், இன்னும் ஒரு ஹிந்திக்காரன்லாம் நான் என்னத்தை பேசுகிறது, ஒரு பங்காளி இருக்கான், அவ்வளோதான். மொத்தம் 3 பேர் தான் இருக்கிறோம். பாக்கி நம்ம ஏரியாவில் நம்ம பில்டிங்லேருந்து எல்லோரும் கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த வருஷம் இன்ஷால்லா போகணும். ஓகே நண்பா, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி என்ன ஏதுன்னு வருதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஆர்சிபி நான் பண்ணது தப்பா ரைட்டான்ட்டு. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். வண்டியை விட்டு கிளம்புது நம்மளை விட்டுட்டு. இப்போ தான் சாப்பிட்டோம். நைட்டு 2:30 மணி ஆகிடுச்சி. 1:30 மணிக்கெலாம் போயிட்டோம். போய் ஒரு சிக்கன் கடாயி 2 பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கஃபீலு நாங்கள் வந்து நிற்கிறோம். கஃபீலு பொண்ணு வண்டி ஓட்டுது. கஃபீலு ஃபேமிலி எல்லாருமா உட்காந்து போகிறாங்க. பெரிய பொண்ணு வண்டி ஓட்டும் போது எங்கேயோ போகிறாங்க. நான் வண்டியில் உட்காந்து பார்த்தேன், என்னை பார்க்கல அவங்க எல்லாம். அவங்க போனோன்னா இறங்கியாச்சு நண்பா. மணி 2:30. ஓகே, ஆர்சிபியை பற்றி பேசினேன். சும்மா மனசுலலாம் எதுவும் வச்சுக்காதீங்க. சும்மா ஒரு இதாக தான் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, சந்தோஷம்தான். உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதில் கூட இன்றைக்கி கமெண்ட்லாம் வச்சு அரசியலாக பார்க்காதீங்க, சும்மா ஜாலியாக விட்டுருங்கன்ட்டு. ஜாலி தான் ஒரு இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு எமோஷன் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் மன்னிச்சிருங்கப்பா, சாரிப்பா. ஓகே, நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. ஓகேங்களா? பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு.